சக்தி இல்லையேல் சிவன் சவம்தான். அதுவே அசுர குலத்தின் வெற்றியாகும். இதுவும் நல்ல ஆலோசனைதான் குருதேவா. நமது வாயு வெற்றி பெற்று மீண்டும் வரும் வரை நாம் காத்திருப்போம். அதன் பிறகு மீனாட்சி வடிவத்தில் இருக்கும் அந்த ஆதிசக்தியை நாம் வதம் செய்து விடலாம். ஒரு பெண்ணாக இருந்து ஒரு ஆணை எதிர்க்கப் போகிறாயா? என்னுடன் யுத்தம் புரிவாயா? இன்று நான் பெண் இனத்திற்கே அவர்களது இடம் என்ன என்று நிரூபிப்பேன். பெண் இனத்தின் அகந்தையை இன்று சின்ன பின்னமாக்குவேன். இனி எந்த ஆடவரிடமும் உரத்த குரலில் பேசக்கூடாது. உங்கள் கௌரவத்தை இன்று நான் மண்ணோடு மண்ணாக்குவேன், மண்ணோடு மண்ணாக்குவேன். மரணத்திலிருந்து காத்தமைக்கு நாகக்கன்னிகள் யாவருக்கும் கோடான கோடி நன்றிகள். தங்களால் தான் நான் உயிர் பிழைத்தேன். மகாதேவரிடம் நான் வேண்டிக் கொள்வேன். மகாதேவா, நாகலோகத்திற்கு தங்கள் அருள் என்றும் இருக்க வேண்டும். நாகலோகத்தினை என்றும் காத்திட வேண்டும். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. அவ்வாறென்றால் தான் சிவன் என்ற உண்மையை இவர் அறிய மாட்டார். இந்த திருவிளையாடலுக்கு பின்னால் நிச்சயம் ஏதோ ஒரு உத்தேசம் இருக்கும். ஆனால் தாங்களே மகா ஞானி அல்லவா? தாங்கள் மகாதேவரிடம் கூறினால் அவர் உங்கள் விண்ணப்பத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். தாங்கள் விரும்பினால் இங்கேயே வசிக்கலாம், அல்லது தங்கள் உத்தேசத்தை நிறைவேற்ற இங்கிருந்து புறப்படலாம். ஆம், நான் புறப்பட வேண்டும். என் காதலையும் காத்திட வேண்டும். ஆயினும் செல்வதற்கு முன் தங்கள் யாவருக்கும் ஓர் அன்பளிப்பை வழங்க எண்ணுகிறேன். என்ன அது? கூறுகிறேன். சமுத்திர அலைகளில் நான் மிதந்து வந்து நிலப்பகுதியை அடைந்த பொழுது என் வசம் ஓர் ரத்தினம் இருந்தது. அது எக்கணமும் என்னோடே இருக்கும்.